மனோஜையும் ரோகிணியும் சும்மாவே விடக்கூடாது. அவங்கள பழி வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துருக்கீங்களா? ஜீவா வந்து எல்லா உண்மையும் வந்து முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால் தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்துருக்கீங்களா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாரு. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜீவா வந்துட்டு, நான் என்னமோ உங்கள் அண்ணன் பணத்தை எடுத்துகிட்டு போனது உண்மை தான், ஆனால் அதை வந்து நான் போன வருஷமே வட்டி முதலமாக திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தீங்களா, அப்போ ஏன் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லலை, வாங்க இப்போ வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு எனக்கு வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் வரேன், அப்போ தெரியும் எல்லாருக்கும் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லோரும் முடியும் வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா முத்து வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. போகிற வழியில் பார்த்தீங்களான்னா மீனாவையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மீனா வந்துட்டு காரை நிறுத்துங்கன்னு சொல்ல, எதுக்காக இப்போ நிறுத்து சொல்கிறேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஏங்க அங்கே பாருங்கள் ரோஹினோட மாமா அங்கே கறி வெட்டு இருக்காரு, இவரை தாங்க அன்றைக்கி அவங்க அப்பா வந்து 30 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காசு எடுத்து வந்து கொடுத்தாரு, இவர் தான் அது அப்படின்னு சொல்ல, எது அவரு அப்படின்னு கேட்க, ஆமாங்க அவரே தான் அன்றைக்கி வந்து தான் அப்பா காசு கொடுத்ததா சொல்லி இவர் தான் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்ட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கறிக்கடைக்கு போயிட்டு, ஏங்க உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார் முத்து. அதுக்கு முத்துவை பார்த்த அந்த கறிக்கடை பார்த்தீங்களன்னா உடனே எல்லாம் உண்மையும் உளர்றேன், ரோஹிணி சொல்லி தான் நான் செஞ்சேன்பா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறாரு. இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகிறாரு. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்கறதுனால சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடைக்காரரை கூப்பிட்டு முத்துவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆளுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே நின்றுட்டு இருக்கானே உன் மகன் பெரிய மகன், அவன் எவ்வளோ பெரிய உத்தமன் பெரிய பணக்காரன் அப்படின்லாம் சொன்னல, இன்றைக்கி தெரியும் அவனோட லட்சணம் என்னான்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்காரரை உள்ளே கூப்பிட்றாங்க. அவருமே வந்து உள்ளே வராங்க. இவரை பார்த்த ரோஹிணி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் அப்படியே பேதளிச்சு நிற்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடித்து அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் இன்னொரு வீடியோ சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.